வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு வகுப்பில் மாணவர்களிடையே உரையாற்றிய ஒரு ஆசிரியர் ஒரு சிறிய நோட் புக் எடுத்து காமிச்சிட்டு, இந்த நோட் புக் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற, இது ஒரு 80 பேஜஸ் சார் அப்படின்னா, இது வெயிட் அதிகமாக அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் அதிகம் இல்லைன்னு. அப்போது அங்கே இருந்த ஒரு மாணவரை கூப்பிட்டு, இதை நீங்கள் கொஞ்ச நாள் கையில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு சொல்லிவிட்டு மற்ற மாணவர்கள் முன்னாடி ஒரு மாணவன் மாத்திரம் அந்த நோட் புக்கை எடுத்து கையில் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறோம். கொஞ்ச நாடின்றது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் கொஞ்ச நாடி அவன் ஹோல்ட் பண்ணுறான். இவர் ஆசிரியரும் கொஞ்சம் நேரத்துக்கு கொடுத்தோன்னா இப்போ கொஞ்சம் கை வலிக்குதான்னு கேட்குறேன். இனிஷியலாக அவ்வளோ ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லைன்னு சொன்னவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட்டாக பெயினை ஃபீல் பண்ணி கிளாஸ் முடிகிற நேரத்தில் இவர் திருப்பி அந்த விஷயத்தை கேட்கும்போது, அந்த வார்த்தையை கேட்கும்போது, ஆமாம் சார் கை வலிக்குது அப்படின்னா, அப்போது அந்த புக்கை கீழே வச்சுட்டு அந்த மாணவரை போய் உட்காந்துட சொல்கிறார் மற்ற மாணவர்களோட. அப்போ தான் அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை சொல்கிறாரு, இப்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த நோட் புக் வெயிட்டு கிடையாது. ஆனால் இதை நம்ம தொடர்ந்து ரொம்ப நாள் கையில் வச்சுட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கையில் வலியை உண்டாக்குது. வாழ்க்கையில் இதை போல் நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் நம்ம இந்த நோட் புக்கை டக்குன்னு கீழே வச்சிடலாம், ஆனால் கையிலேயே வச்சுட்டு இருக்கோம். வைக்கும் போது என்ன அது வலிக்குது. அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டில் அக்யூமுலேட் பண்ணிட்டே போக போகுது. என்ன ஆகுது அப்படின்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அன்வான்ட் திங்கிங், அன்வான்ட் தாட்ஸ் எது இருந்தாலும் அப்பப்போ நம்ம மைண்ட்லேருந்து எவ்வளோ முடியுமோ எரேஸ் பண்ண புது விஷயங்களை நம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்ல பாசிட்டிவான வைப்பை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம மனசு லேசாகி நம்ம ஒரு பாசிட்டிவான லைஃப்பை ரன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நம்ம மைண்டில் போட்டு அதை பற்றியே திருப்பி நம்ம சிந்தனை அதை நோக்கி போகும்போது நமக்கு இப்போ இந்த மாணவனுக்கு எப்படி கையில் வலி தெரிஞ்சதோ அதே போல் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக தெரியும். அதனால் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தேவையற்ற விஷயங்களை மைண்டில் வச்சுக்காதீங்க. அப்பப்போ மைண்டில் எரேஸ் பண்ணுங்கள். மைண்டை எவ்வளோ ஃப்ரீயாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு லைஃப் உங்களுக்கு ப்ளசண்ட்டாகவும் காமாகவும் கிரேட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.